ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் டசன்ட் ஒர்க் இன் ரிலேஷன்ஷிப். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணும். பிகாஸ் உங்கள முக்காவாசி பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை அண்டர்ஸ்டாண்டிங் அது ரொம்ப முக்கியம் கேஜே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அட்ராக்ஷனை லூஸ் பண்ணி தான் வரும் ரிலேஷன்ஷிப்ல. சீரியஸ்லி, ஆக்சுவலி இது 2014-15 அந்த சமயத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், ரைட்? என்னோட காலேஜ்ல நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அந்த என்னோட வீடியோஸ்ல. ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நான் ஆக்சுவலி வந்து எப்படின்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கையா இருப்பேன். லட்சே அவங்க வந்து யார்ட்டையாவது ஒரு பையன்கிட்ட போய் பேசுறாங்கன்னா, பரவாயில்ல ஃப்ரெண்ட், இது என்ன இருக்கு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை தங்கம், வா வா போட்டுக்கோ அப்படின்னு. ஸோ இப்படிதான் நான் வந்து இருந்தேன், ரைட்? ஸோ இப்படி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஐயா, ரொம்ப அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே அவங்களுக்கு வந்து ஃபோன் பேச பிடிக்கலையா, ஓகே உனக்கு ஃபோன் பேச பிடிக்கலையா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் வைக்கிறேன், ஓகே ஃபைன். ஓகே அவங்க வந்து ஃபோன் பண்ணி நீ இந்த ஷர்ட் போட்டு வரியா அப்படின்னு, ஓகே ஓகே இந்த ஷர்ட் நான் வந்து போட்டு வரேன். அப்புறம் என் பீரோல வந்து பார்த்தா அந்த ஷர்ட், அந்த கலர் ஷர்ட்டே இருக்காது. பட் ஆனால் யார்ட்டையா கடன் வாங்கியாவது அந்த ஷர்ட்டை போட்டு போவேன். அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா இங்க நடந்தது அப்படியே உள்டாவா நடந்துச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. எண்ட் ஆஃப் த டே போய் முடிஞ்சதுன்னா பிரேக்கப். பிகாஸ் என்னை பத்தி எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்கள பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணுமே எங்களுக்குள்ள பேசுறதுக்கு பழகிறதுக்கு எதுவுமே இல்லை. போரிங் கான்வர்சேஷன், போரிங் ரிலேஷன்ஷிப். ஃபோன் பண்ணா நான் மட்டுமே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்படியே போனை வச்சுட்டு டக்குனு அவங்க ஃபேமிலியோட போய் கம்யூனிகேட் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து அரை மணி நேரம், லிட்டரலா உண்மையா அது நடந்திருக்கு, சீரியஸா நடந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா நான் லைன்லேயே இருப்பேன். நான் அவ்வளவு நேரம் அப்படியே போன்லேயே வச்சுட்டு உட்காந்துருப்பேன். அப்ப எந்த அளவுக்கு நான் வீக்கா இருந்திருக்கேன்னு பாருங்க என்னோட ரிலேஷன்ஷிப்ல, பிகாஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு. ஷி won't ரெஸ்பெக்ட் மீ அட் ஆல் பிகாஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒரு சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வாவ் சூப்பர் குட். பட் நம்மளால பீப்புள அவ்வளோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, பி அ மிஸ்டீரியஸ் பர்சன் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். பி அ மிஸ்டீரியஸ் பர்சன். நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட என்ன நேரம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க, யார்கிட்டயுமே மேக்ஸிமம் திரும்பி எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. நான் இதான் பண்ணிட்டு இருக்கேன், இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. லிட்ஸே ரீசெண்டா நான் பேசிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து அடிக்கடி என்கிட்ட வந்து என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டேன், டாபிக்கை டைவர்ட் பண்ணிடுவேன். ஆக்சுவலி நேத்து ஆக்சுவலி ஃபோன் பண்ணி நாங்க ஃபோன் பண்ணாங்க. நான் எப்பயாவது ரேரா தான் அந்த ஃபோன் கம்யூனிகேஷன் பண்றதுனால நேற்று ஃபோன் பண்ணாங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, நீ என்ன பண்ணுவ ஃப்ரீ டைம்ல, நீ என்ன பண்ணுவ, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப அட்வென்ச்சரஸா ஒரு விஷயம் பண்ணுவேன், அது என்னன்னு எனக்கே தெரியாது, அவ்வளவுதான். சிம்பிள் அதோட முடிச்சிட்டேன். என்ன பண்ணுவேன் டீட்டெயில்டாலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி யூ திங்க் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே ஃபைன், இது வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, இது வந்து மேபி அட்ராக்ஷன் கொடுக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் இதுதான் உங்களுக்கு அவங்க கிட்ட எனக்கான ஒரு அட்ராக்ஷனை கொடுத்துச்சு. ஆக்சுவலி நான் மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை வரும், நான் ஃபோன் பண்ணா உடனே எடுத்துருவாங்க, நான் வெளியே வா அப்படின்னா உடனே வருவாங்க. இது வந்து தப்பு, ஐ மீன் இது வந்து தப்புடா, இது வந்து தப்பு, இது வந்து இதுதான் இப்படிலாம் நீ வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலி நான் இன்டென்ஷனோட இந்த விஷயத்த பண்றேன்னா அது தப்பு. நான் இன்டென்ஷனோட பண்ணல, நான் இன்டென்ஷனோட எதுவுமே பண்ணல. பிகாஸ் எனக்கு அவங்கள விட நிறைய ஒர்க் இங்க இருக்கு. எனக்கு பர்பஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல வீக்கா இருக்கிற பர்சனுக்கு, அதுவும் முக்கியமா கேர்ள்ஸ் கிட்ட வீக்கா இருக்கிற பர்சனுக்கு அவங்களை இம்ப்ரூவ் பண்ணி தரத்துக்கு எனக்கு நிறைய விஷயம் நான் படிக்கணும், நான் கத்துக்கணும், நான் வெளியே போகணும், நான் டேட் பண்ணணும், நிறைய விஷயம் எனக்கு போயிட்டு இருக்கு. அவங்க மட்டுமே எனக்கு இங்க ப்ரையாரிட்டி கிடையாது. இதுதான் மெயின் ரீசன். ஆக்சுவலி அவங்க என்கிட்ட கேட்பாங்க, உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல, என்னால உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. பட் ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதது தான் எனக்கு ரிலேஷன்ஷிப்ல அட்ராக்ஷனை கூட்டி கொடுக்குது, இம்ப்ரூவ் பண்ண வைக்குது. ஸோ யா, இன்ஃபேக்ட் அவங்க கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்டிங் தானே வந்து ஒரு நல்ல விஷயம், ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை அவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எனக்கு வரப்போற பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் த திங், நான் என்ன சொல்லுவேன்னா, ரிலேஷன்ஷிப்ல அண்டர்ஸ்டாண்டிங் அது கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வரும் ரிலேஷன்ஷிப்ல ஈக்குவாலிட்டிங்கிறது இருக்கவே முடியாது, இருக்கவே இருக்காது. அப்படி மேபி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் அட் த எண்ட் ஆஃப் த டே சீட்டிங்ல தான் போய் முடியும். மேபி பாக்குற நிறைய பேருக்கு இது ஒரு ஹார்ட் அட்டாக்ஸா கொடுக்கலாம்.
பட் இன்ஃபேக்ட் நீங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. உங்களோட ரெஸ்பெக்டை நீங்க லூஸ் பண்ணிருப்பீங்க. என்கிட்ட நீங்க வந்து ஓகே ஃபைன் நான் வந்து தப்பு அப்படி நீங்க சொல்றதுனால ஒண்ணுமே ஆயிட போறது கிடையாது. பிகாஸ் நான் சாட் எதுவுமே கமெண்ட் எதுவுமே நான் பார்க்க போறது கிடையாது. அதனால தட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ பட் ஆனா உங்களை நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம். ஓகே ஃபைன், கேஜிஎஸ் சொன்ன விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும், இல்ல இது வரைக்கும் சொசைட்டி சொன்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடந்திருக்கு, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாரு. சொசைட்டி சொன்ன விஷயத்த நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது லைஃப்ல ரிசல்ட்ஸ் இருந்திருக்கா? இல்ல மத்த யூடியூபர்ஸ் வந்து லவ்னா இப்படிதான் நடந்துக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கா? நான் சொல்றது எல்லாமே ஃபெமினைன் உமனை அட்ராக்ட் பண்றதுக்காக. ஓகேவா? நான் மத்த கேர்ள்ஸ் பத்தி இல்ல மத்த பாய்ஸ் பத்திலாம் நான் இங்க பேசுறேன். நான் பேசுறது எல்லாமே மாஸ்குலினா ஆகணும்னு நினைக்கிற பாய்ஸ், ஃபெமினைன் அட்ராக்ஷன் வேணும்னு நினைக்கிற பாய்ஸ், தன்னோட கேர்ள் தன்னை தான் ஒரு பெருசா நினைக்கணும்னு நினைக்கிற ஒரு பாய்ஸ்க்காக மட்டும்தான் நான் இங்க சேனல் வச்சிருக்கேன். அவங்களுக்காக மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். முக்கியமா கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் த டைம் பைபிள் எடுத்துக்கிட்டீங்க எங்க எடுத்தீங்கன்னாலும் பாய்ஸ் மென் ஹூ வில் பி அ மென், அவங்க வந்து கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படி கேர்ள்ஸ் இருக்க நிறைய மென்னுக்கான அட்ராக்ஷன் போய் அவங்க கண்டிப்பா அவங்களோட டவுன்ஃபால தான் அதிகமா சந்திச்சிருப்பாங்க. பட் த மென் ஹூ இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் லெட்ஸ் சே பர்பஸ் இன் தர் லைஃப், அந்த நாட்டை எப்படி பிடிக்கிறது, இந்த எகிப்து மக்களை எப்படி காப்பாத்துறது, இந்த சோதம் கொமோரா பட்டணம் வந்து ரொம்ப மோசமான ஒரு காமம் நிறைந்த ஒரு பட்டணமா இருக்கு, இதுல இருந்து எப்படி தன்னோட மக்களை காப்பாத்துறது, இந்த மாதிரி அதாவது பாவம் பண்ணிட்டு இருக்க மக்களை எப்படி அந்த பாவத்துல இருந்து வெளியே கொண்டு வருதுன்னு ஜீசஸ் நினைச்சாரு. இது எல்லாமே பர்பஸ் தான், கைண்ட் ஆஃப் பர்பஸ் கிடையாது, இது எல்லாமே பர்பஸ் தான். ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஒரு லீடராகவும் அட் த சேம் டைம் ரிலேஷன்ஷிப்லயும் நல்லா இருந்திருக்காங்க. ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ் நான் இந்த இடத்துல மீன் பண்றது ஜீசஸ்க்கு ஓகே, ஜீசஸ்க்கு ரிலேஷன்ஷிப் இருந்தது இல்லை, பைபிள்ல அது இல்லை. பட் த திங் அவங்க பேரண்ட்ஸோட இந்த ரிலேஷன்ஷிப், ஊர் மக்களோட இந்த ரிலேஷன்ஷிப், இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு ஜீசஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்ம இந்த கிறிஸ்டியானிட்டியில இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த இம்பாக்ட் எவ்வளவு பெருசான ஒரு விஷயமா இருந்திருக்கு. பெரிய விஷயம் இல்ல. சோ நான் ஆக்சுவலி இப்ப நான் வீடியோல பேசிட்டு இருக்கும் போது நானே ரியலைஸ் பண்றேன் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து ஜீசஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் பண்ணிருக்காரு இல்லையா? ஒரே ஒரு ஆள் பண்ணிருக்காரு. ஒரு பெரிய ஒரு மதத்தையே ஒரு ஆள் வந்து இங்க வந்து மதிச்சுட்டு போயிருக்காரு. அன்பை கொடு, நல்லது பண்ணு, நல்லது பண்ணினா நிறைய கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இஸ்லாமும் சொல்றது இதே தான், ரைட்? இன்னும் பழைய ஏற்பாடெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கர மோசமா இருக்கு. ஆக்சுவலி வந்து பைபிளை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புது ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாடுலாம் பாத்தீங்கன்னா அப்பப்போ நீ பண்ற பாவத்துக்கு அப்பப்போ தண்டனை டக்குன்னு கிடைக்கும். கடவுள் அந்த காலத்துல எல்லாம் மனுஷங்களோட வந்து பேசினாரு அப்படிங்கிறது நான் நம்புறேன், நான் பிலீவ் பண்றது எல்லாத்தையும். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஐ திங்க் நீங்களே என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிற பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூ டு பிலீவ் திஸ், ரைட்? ஸோ தேர் இஸ் நத்திங் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ரிலேஷன்ஷிப் கைஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? முதல் விஷயம் தான், என்னோட கேள்வியை தான். எல்லாத்தையும் அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பீங்களா? உங்களை நீங்க ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பீங்களா? இதுதான் தப்பு. நீங்களா இருங்க. அவங்களோட எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? சூப்பர் ஃபைன். அவங்க சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? சூப்பர் ஃபைன். பட் அவங்கள நான் வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவங்கள பத்தி நான் வந்து முக்காவாசி சுச்சுவேஷன் கூட நீங்க வந்து பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது. எவன் ஒருத்தன் தன்னோட பர்பஸ், தன்னோட கோல், தன்னோட மிஷன்ல இருக்கானோ அவன் மேக்ஸிமம் ஆஃப் டைம் கேர்ள்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். ஆனா கேர்ள்ஸ் அவன் மேல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதான் ரியாலிட்டி. இது ஏதோ ஒரு வியர்ட் வேலை இது நடக்குது. ஒரு ஆறான்வாங்கல்ல, அந்த அந்த அட்ராக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து கிரியேட் ஆகும். ஆக்சுவலி இது தெரியாம தான் நம்மள நிறைய பேர் என்னன்னா பணம் பொண்ணுங்கன்னு பின்னாடி போறதுனால இது ரெண்டுமே நம்ம கிடைக்காது. ஆக்சுவலி பணம் பொண்ணுங்க ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான ஒரு வேலை தான் ஒர்க் ஆகும். கேர்ள்ஸை பொறுத்தவரை நம்ம கேர்ள்ஸ்ன்னு போறோம், பணத்தை பொறுத்தவரை பணம்னு போறோம். இப்படி ரெண்டு விஷயத்துலயுமே நம்ம போகும்போது கிடைக்கும், பட் ரொம்ப ரொம்ப டீஜென்ரேட்டான ஒரு விஷயமா கிடைக்கும். பட் இதுவே எனக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கு, எனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, எனக்குன்னு ஒரு மிஷன் இருக்குன்னு இதை நோக்கி போகும்போது வித்தியாசமான நிறைய நல்ல விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணோம். சீரியஸா தான்.
நானுமே நிறைய யோசிச்சிருக்கேன் ஆக்சுவலி. ரீசெண்ட் டைம்ல கூட நான் வந்து யூடியூப்ல போய் சர்ச் பண்ணேன், தமிழ்ல வந்து ரிலேஷன்ஷிப் வீடியோ. பெருசா யாருக்கும் கவலை இல்லை ரிலேஷன்ஷிப் பத்தி. யார் என்னன்னா எத்தனை டிவோர்ஸ் வேணா பண்ணிக்கலாம், எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே ஃபைன். ஒருத்தவங்க சின்ன வயசுலயே வந்து விதவை ஆயிட்டாங்க, ஓகே அவங்க இன்னொரு மறுமணம் பண்ணிக்கிறாங்க, பிரச்சனை கிடையாது. பட் டிவோர்ஸ் 7 இயர்ஸா லவ் பண்ணிட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பையனுக்காக வெயிட் பண்றது, ஹவு இட் கேன்? 7 இயர்ஸ்ல அப்ப என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க? 7 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க, என்ன அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் வாட் த திங் many people who may lack. ப்ராப்பரா அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண தெரியாது. ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா போலாரிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். போலாரிட்டி இந்த சென்ஸ் மேஸ்குலின் ஃபெமினைன், போலரைஸ்டா இருக்கணும் ரிலேஷன்ஷிப்ல. இதுதான் ஒர்க் ஆகும். ஒன்று விமன் ஃபெமினைனா இருக்காங்க அப்படின்னா மேஸ்குலின் மென் கிட்ட அட்ராக்ட் ஆகுங்க. இல்ல விமன் வந்து மேஸ்குலைனா இருக்காங்க அப்படின்னா ஃபெமினைன் விமன் கிட்ட அட்ராக்ட் ஆகலாம். இதேதான் மென்னுக்கும் நடக்கும். பட் ரியல்லா ஒரு 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 நார்மலான ஒரு விஷயம் என்னன்னா, விமன் எப்பவுமே தன்னை விட ஹையா இருக்கிற ஒரு பர்சனை தான் டேட் பண்ணுவாங்க. மென் தன்னை விட கொஞ்சம் லோவா இருக்கிற பர்சனை தான் டேட் பண்ணுவாங்க. லோ ஹை இந்த சென்ஸ் நான் ரொம்ப டாக்ஸிக்கா சொல்ல விரும்பல. லெட்ஸ் சே பணத்துல பேர்ல புகழ்ல நான் சொல்ல. பட் த திங், ஒரு பார்த்தா ஓகே ஃபைன் ஹீ இஸ் அ லீடர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், அவங்களுக்கு புரியணும். அது நீங்க பேசுற வார்த்தைகள், நீங்க பேசுற ஹேபிட்ஸ், நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கும். பட் அந்த போலரைஸ்டா எனக்கு இருக்கிறது கிடையாது. மேஸ்குலினிட்டி பத்தி பேசினா டாக்ஸிக் திங். பட் பைபிள் சேஸ் மேஸ்குலினிட்டி இஸ் a குட் திங். பைபிள் நிறைய இடங்கள்ல சொல்றது என்னன்னா, ஒரு ஒரு ஆணா இருந்தா நீ என்ன பண்ணா பர்பஸ் நோக்கி தான் போகணும். உனக்குன்னு ஒரு ஒரு விஷயம் கடவுள் கொடுத்துருப்பா, நீ அதை தான் நோக்கி போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ எல்லாத்தையுமே வந்து கெயின் பண்ணுவ. ஆனா நீ ஏதோ ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கல, அதை தேடி தேடி ஓடுற அப்படிங்கும் போது தட்ஸ் நாட் ஃபார். ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. இந்த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்ல அந்த பையன் தன்னோட பர்பஸ், அதாவது ஒரு ஊருக்கு போவான், ஓகேவா, சின்னதா சொல்றதுக்காக ஒரு ஊருக்கு போவான். அங்க வந்து ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும் அவனுக்கு. அந்த பொண்ணு வந்து பர்தாலாம் போட்டுப்பாங்க, பட் இருந்தாலும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும். அவங்க பார்த்த உடனே 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட்லயே லவ்ல விழுந்துருவாங்க. லவ்ல விழுந்ததுக்கு அப்புறமேட்டு ஆனா இந்த பையனுக்கு, இந்த ஹீரோக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அவன் போயிட்டு எகிப்துல போயிட்டு அந்த தங்கத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது அவனோட பர்பஸ். பிரமிடு கிட்ட இருக்கிற அந்த தங்கத்தை எடுக்கணுங்கிறது அவனோட பர்பஸ். ஆனா அந்த சேம் டைம் அவன் என்ன யோசிப்பான்னா, ஓகே என்னோட கேர்ள் இங்க இருக்கா, இவளுக்காக நான் வந்து வெயிட் பண்ணணும், இவளுக்காக நம்ம இங்கே இருந்தா ஒரு நார்மல் ஒரு டீசென்ட் லைஃப் இருக்கும். வச்சு அப்படியே ஆடுங்களை மேய்ச்சிட்டு அப்படியே இங்கேயே இருந்துட்டு அவ கூடயே வாழ்ற ஒரு வாழ்க்கை, அப்படி அவன் யோசிப்பான். ஆனா அவனுக்கு டக்கு ஞாபகம் வர விஷயம், இல்ல போயிட்டு வரலாம், அது வரைக்கும் என்னோட கேர்ள் வெயிட் பண்ணுவான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து போவான், மீட் பண்ணுவான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போயிட்டு வர வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அவன் போவான், அந்த தங்கத்தை எடுக்க போவான். அப்ப திருடங்க கிட்ட அடி வாங்குவான். பட் அட் எண்ட் ஆஃப் த டே அந்த தங்கத்தை எடுத்துருவான். பட் திரும்பி வந்தானா, அவன் அந்த பொண்ணை மீட் பண்ணானா, அதை அதை வந்து அந்த ஸ்டோரியில சொல்ல மாட்டாங்க. பட் த திங், he chooses his purpose, he chooses his thing. So that's why the women who respect him are more. அதனாலதான் விமன் அவனை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றான். ரியாலிட்டிலுமே அதுதாங்க. நான் வந்து படம் பார்த்துட்டு நிறைய விஷயம் எடுத்துக்குவேன். லெட்ஸ் இந்த பிரேமோல படம்லாம் பார்த்துருச்சா இப்படிதான் இருக்கணும் லவ் அப்படிலாம் நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஆனா எனக்கு அப்ப தெரியல, அப்படி நான் எந்த விஷயமும் அந்த படத்துல இருக்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. பட் த திங், நான் இந்த எல்லாத்தையுமே டீடாக்ஸ் பண்ணிட்டு ஓகே ஃபைன் நானா இருக்கேன், இதுதான் என்னோட வேல்யூஸ், இப்படிதான் நான் இருப்பேன், இதுதான் என்னோட பிலீஃப்ஸ், நான் யாருக்காக இந்த பிலீஃப்ஸை சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு என்னோட ஒர்க் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும். இப்படியான ஒரு சர்டன் டைப் ஆஃப் மென்டாலிட்டிக்குள்ள நான் வரும்போது சீரியஸா சொல்றேன், எனக்கு இது வரைக்கும் என் லைஃப்ல நான் கிடைக்காத அட்ராக்ஷனை, கிடைக்காத ஒரு 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 விஷயங்கள்ல நான் வந்து என்னோட லைஃப்ல நான் ஃபீல் பண்றேன். அதுவும் ஒரு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ரொம்ப கேர, ரொம்ப ஒரு லவ். அண்ட் ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவகிட்ட, அவ எனக்கு இதெல்லாம் பண்ணணும், இவெல்லாம் என் கூட இருக்கணும், அவ வந்து நான் கூப்பிட்டா உடனே இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. பட் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுங்க, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மேஸ்குலின், எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு மேஸ்குலின் போலாரிட்டியில இருக்கிறோம் அந்த அளவுக்கு ஃபெமினைன் அப்படிங்கிற
என்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட அட்ராக்ட் ஆகுது. ஸோ கைஸ், ட்ரஸ்ட் மீ கைஸ், சீரியஸா சொல்றேன், ட்ரஸ்ட் மீ. மேபி என்னோட ஸ்டோரி உங்க ஸ்டோரிலாம் ஒத்து போகுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேபி நம்ம இந்த இன்டர்வியூஸ்ல கேர்ள்ஸ் சொல்றது, இன்டர்வியூஸ்ல வந்து ஓகே எனக்கு இப்படி இருக்க பையனை தான் பிடிக்கும்னு சொல்லி கேர்ள்ஸ் சொல்றது, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஓகே ஃபைன், இதெல்லாம் தான் உண்மை, இப்படிதான் இருந்தாதான் கேர்ள்ஸுக்கு பிடிக்கும், நம்மள நம்ம மாத்திக்கிட்டு அவங்களுக்காக இருந்திருப்போம். ஆனா நிறைய நிறைய டைம் பார்த்துருக்கீங்களா, ஒரு வியர்டா ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து மேபி குடிப்பான், அந்த பொண்ணை ரொம்ப டாக்ஸிக்கா நடத்துவான். ஆனா அந்த பொண்ணு அவனை சுத்தி சுத்தி போகுது, அவனை விட்டு போவே போவாது. நீ என்ன தப்பா சொன்னாலும் அதை பத்தி அந்த பொண்ணு கேர் பண்ணிக்கவே பண்ணிக்காது. அதுக்காக நீங்க அவ்வளவு டாக்ஸிக்கா இருங்க நான் சொல்ல, அவ்வளவு டாக்ஸிக்கா இருங்க, அவ்வளவு மோசமா இருங்க, தப்பா இருக்கு நான் சொல்ல. பட் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்க பண்ணுங்க. ஓகே, ஒரு பொண்ணு போனா விட்டுட்டு போங்க, நெக்ஸ்ட் உங்களோட வேலையை பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதிர்பார்க்கறத விட டபுள் எக்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹை குவாலிட்டி உமன் கிடைப்பாங்க. ஹை குவாலிட்டி உமன் இந்த சென்ஸ் பணம் பேர் புகழ்ல நான் சொல்ல, ஹை குவாலிட்டி உமன் இந்த சென்ஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், லெட்ஸ் சே மேரேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு தான், ரைட்? ஸோ அப்படிங்கும் போது நீங்க யூ வில் கெட் தட் குவாலிட்டி ஆஃப் உமன். நமக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்கு. எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு. எனக்கு வரப்போற கேர்ளுக்கு வந்து பெருசா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே கூடாது, முதல் விஷயம் தான். Number 2, she is more health conscious. She is humorous, funny, attractive, feminine. At the same time, she must have a proper family background, right? Family background is a spiritual family. Masculine dad, feminine mother. இந்த மாதிரி. ஸோ அவங்களோட லவ்வை பார்த்து இந்த பொண்ணு வளரும் போது she know the love, what is love அப்படிங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கணும் கொஞ்சம் யோசிப்பாரு, ரைட்? இட் மை டேக் சம் டைம், பட் அதுக்கு தான் நான் இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ரைட்? திஸ் இஸ் ஹவ் வீக்கா இருக்கிற மென்னை ஸ்ட்ராங்கா மாத்துறது, மேஸ்குலினா மாத்துறது தான் என்னோட டார்கெட். அதுவும் முக்கியமா ரிலேஷன்ஷிப்ல. பிகாஸ் பசங்களை பொறுத்தவரை எந்த விஷயத்துக்கும் அவன் பெருசா ஃபீல் பண்ண மாட்டான். ஆனா ஒன்ஸ் ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டானா அதுக்காக உட்காந்து அவன் அழுவான், கதறுவான், அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். பட் அப்படி போக விடாம தடுக்கிறது தான், ஐ மீன் நம்மளை நம்ம சேஞ்ச் பண்றது தான் நம்மளோட டார்கெட். ஸோ அதுக்காக தான் நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். ஸோ நீங்க 3 months எங்களோட டிராவல் பண்ணுவீங்க. ரிலேஷன்ஷிப் பத்தி ப்ராப்பர் அட்வைசஸ் என்ன, உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத, ஐ மீன் முக்கியமா ரிலேஷன்ஷிப்ல எப்படி நீங்க மேஸ்குலின் மென்னா மாறணும், எப்படி உங்க கேர்ளை திரும்பி போன ரெஸ்பெக்ட் எப்படி கொண்டு வரலாம் ரிலேஷன்ஷிப்ல, எப்படி உங்க கேர்ளை உங்களை பத்தியே நினைக்க வைக்கிறது, எப்படி நீங்க ஒரு மேஸ்குலினான ஒரு மென்னா மாறி, இப்படி எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட கோச்சிங்ல சொல்லித்தரேன். 3 months எங்களுக்கு டிராவல் பண்ணேன். ஜஸ்ட் ஹை டிக்கெட் தான், நான் ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இட்ஸ் ஹை டிக்கெட். பட் யூ வில் கெட் a huge amount of progress in your life, right? அது உங்களோட 10-15 years சேவ். ஷெட்யூலிங் லிங்க் கீழே இருக்கு, ஜஸ்ட் கோ அண்ட் செக். நெக்ஸ்ட் என்னோட பிரதர்ஹுட் கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டியில் மந்த்லி ஒரு கோர்ஸ் நான் வந்து அப்லோட் பண்றேன். அண்ட் ஸோ வீக்லி என்னோட கம்யூனிட்டி கால்ஸ் வந்து இருக்கும். இல்லை நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கான கால்ஸும் இருக்கும். ஜஸ்ட் மந்த்லி 99 நீங்க பே பண்றது மூலியமா யூ வில் கெட் அ ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீயான வாய்ஸ் நோட்ஸ், எவ்ரிதிங். ஜஸ்ட் 99. அது ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது எல்லாருக்கும் மந்த்லி பே பண்றது. மந்த்லி நம்ம எவ்வளோ செலவு பண்றோம், பட் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஆல்ரெடி நிறைய பீப்புள் என்னோட கம்யூனிட்டியில் இருக்காங்க. 5 to 6 members என்னோட கம்யூனிட்டியில் இருக்காங்க. We are having a good and healthy relationship in our community. So just come and join in the community. கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், just text me one, that's all. So polarized இருங்க, மேஸ்குலினா மாறுங்க. ஓகே, அதான் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் யுவர் கோல், வாட் இஸ் யுவர் பர்பஸ், உங்க ப்ராஜெக்ட்ஸ் என்ன, லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, அதை பத்தி யோசிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். பட் அதுக்கு முன்னாடி என்ன எப்படிப்பட்ட குவாலிட்டியான ஒரு உமன் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, எழுதுங்க. கொஞ்ச நாளைக்கு டீடாக்ஸ் பண்ணுங்க. இந்த டீடாக்ஸ் ஒரு 30 days ஆஃப் டீடாக்ஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும்.
தென் நீங்க கிளாரிட்டி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உமன் உங்க லைஃப்ல இருந்தா யூ வில் பி ஹாப்பி. மேபி நீங்க நான் சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே ஃபைன், பட் அது உங்களுக்கு ஒத்து போகுமா, செட் ஆகுமான்னு கொஞ்சம் யோசி. இந்த படத்தை பார்த்துட்டு இப்படிதான் இருக்கணும் லவ்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சேஞ்ச் ஆகுங்க. பிகாஸ் மேஸ்குலின் லீடர்ஷிப் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற புக்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து விமனை சேஞ்ச் பண்ணும். ஒரு கவுன்சிலிங் அப்படின்னா 2 பேருமே உட்காந்து பேசுறது அது கிடையாது. நீ மாறணும், நீ சேஞ்ச் ஆகணும், நீ எல்லாத்தையும் மாத்தணும், உன்னோட லைஃபை நீ மாத்தணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இந்த இடத்துல மாற ஆரம்பிப்பாங்க. என்னடா இவ்வளவு நாள் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தா திடீர்னு காணா போயிட்டான், என்னடா இவ்வளவு நாள் பேசிக்கிட்டே இருந்தா திடீர்னு காணா போயிட்டான், என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணுவான் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் தாட்ஸ் இந்த இடத்துல கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இது திரும்பியும் உங்களுக்கு தொலைஞ்சு போன உங்களோட அட்ராக்ஷனை திரும்பி கொடுக்கும் இந்த பொண்ணு. உண்மை தான், சீரியஸா, ட்ரஸ்ட் மீ கைஸ், ட்ரஸ்ட் மீ. when you are become masculine, you will attract a feminine woman. அந்த லவ் இருக்குல்ல, அந்த கேர் இருக்குல்ல, பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். சீரியஸா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பொண்ணு உங்க கூட இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பூஸ்டப், அவங்கள்ட்ட பேசுற ஒரு டைம் பூஸ்டப்பா இருக்கும். லெட்ஸே நேத்து எனக்கு பயங்கரமான நேத்து ரொம்ப 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 சேடான அந்த ரொம்ப என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணோட வாய்ஸ் ஜஸ்ட் நானா போய் பேசல, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு சும்மா போரிங்கா இருக்கு அப்படின்னு மெசேஜ் மட்டும் தான் பண்ணேன். உடனே கால் பண்ணிட்டு என்னாச்சு, ஏன் அப்படி இருக்க, என்னாச்சு, என்ன ஏதுன்னு நம்பர் ஆஃப் திங்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. நான் வந்து வெளியே இருக்கேன், நான் அப்புறமேட் பண்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அப்புறம் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து எனக்கு நான் பாட்டு பாடு அப்படின்னு டக்குனு ஒரு பாட்டு அனுப்புறாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்க எனக்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சு, ரைட்? பிகாஸ் அந்த டைம்ல மேபி நான் என்ன விட்டுருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னா, போயிட்டு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் இல்லை ஏதாவது சும்மா தேவையில்லாத விஷயத்த பண்ணிருப்பேன். பட் அவங்க கிட்ட அந்த 1-2 கான்வர்சேஷன் பண்ணது மூலியமா ஐ வில் கெட் என்னோட எனர்ஜி ரீஃபியூவல் ஆச்சு. என்னோட போன் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். அண்ட் ஸோ ஐ எம் லிட்டரலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹர் அண்ட் செட் தேங்க்யூ டு ஹர். This is what the relationship, guys. This is what the relationship. அந்த ஃபெமினைன் உமன் கூட இருக்கும்போது உங்களோட எனர்ஜி டபுள் எக்ஸ் ஆகும், டவுன் ஆகாது, பயம் வராது, ஆன்சைட்டி ஆகாது, ஷேம், ஃபியர், இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் போய் மாட்டிக்க மாட்டீங்க. Think about it, guys. How beautiful it was, right? ஆக்சுவலி என்னோட வாய்ஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படி நான் சொல்ல மாட்டேன், பட் நான் அதுக்காக எக்ஸசைஸ் பண்றேன். பட் அட் த சேம் டைம் என்னோட ஹேபிட்ஸ் என்ன ஒரு மேஸ்குலினான ஒரு பர்சனா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது வெளியே, ரைட்? So just join in my community and my scheduling link. So be strong, stay positive. This is KJ. For more information, just click this video.